ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் நாம் முறையாக வழிபாடு செய்தால் நம் துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும், கடன் கஷ்டம் அனைத்தும் கரைந்து போகும். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை எளிமையான முறையில் நம்ம எப்படி முறையாக வழிபாடு செய்வது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடன் கரையணும், ரொம்ப துன்பமாக இருக்கிறது, நம் பிரச்சனையெல்லாம் நீங்கி போகணும் அப்படின்னா முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரியில் நாம் வழிபாடு செய்தால் கை மீது பலன் கிடைக்குங்க. முருகப்பெருமான் என்றாலே செவ்வாயின் அதிபதி. முருகப்பெருமான் என்றாலே நம் துன்பத்தை தீர்ப்பவர், நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடியவர். செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் திடீர் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும், செல்வம் சேரும், துன்பம் கரைந்து போகும், கடன் கரைந்து போகும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது காலை 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்குது. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம முருகப்பெருமானை முறையாக வழிபாடு செய்தால் நிச்சயமாக கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். பாசிப்பருப்பும் மண்டை வெல்லமும், அதாவது வெல்லம் போட்டு பாசிப்பருப்பு போட்டு நம்ம பாயாசம் செய்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைத்து நெய் அகல் விளக்கு ஏற்றி வைத்து கடம்ப மலர் கிடைத்தா போடலாம். கடம்ப மலர் இன்றைக்கெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. செவ்வரளி மலர் போட்டு வழிபாடு செய்யலாம். அல்லது செண்பக மலர் வைத்து முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்வது சிறப்பு. செம்பருத்தி பூ கிடைத்தாலும், 5 இதழ் கொண்ட செம்பருத்தி பூ கிடைத்தாலும் முருகப்பெருமானுக்கு வைத்து செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்குங்க. செண்பக மலர், செம்பருத்தி பூ அல்லது செவ்வரளி, இந்த பூக்களில் ஏதாவது ஒரு பூக்களை வைத்து பாசிப்பருப்பும் வெல்லமும் போட்ட பாயாசம் வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து செவ்வாய் ஹோரையில் காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே அல்லது மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளே நம்ம இந்த வழிபாடு செய்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் கரைந்து போகும். இல்லை, எனக்கு காலையிலையும் செய்ய முடியல, மதிய வேலையிலும் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க மாலை வேளையில் முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதுங்க. நிச்சயமாக கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். இன்று நம்ம பார்க்க போகிற இந்த பாடலானது பாடலிலே உள்ளது கோடி நாம ஜப யாக்கியம் அப்படிங்கிறது. கோடி முறை முருகப்பெருமானின் நாமத்தை சொன்ன பலன் கிடைக்கும். இந்த பாடல் சொல்லி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால், முருகா முருகா என்று நாம் நினைத்து கொண்டு இருந்தாலே போதுங்க, கோடி முறை முருகனின் நாமத்தை சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பாடலை செவ்வாய்க்கிழமை நாளில் சொல்லி வழிபாடு செய்யுங்க. கடன் கண்டிப்பாக கரைந்து போகும், கஷ்டம் நீங்கி போகும், துன்பம் தொலைந்து போகும், செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் திடீர் அதிர்ஷ்டம் பெற்றும் நாம் நல்ல முறையில் வாழலாம். கோடி நாம ஜபயாக்கியம் செய்ய வேண்டாம். குமரா உன் பேர் சொன்னால் ஏதும் வேண்டாம். கேடு வரும்போது கூட கலங்க வேண்டாம். வந்த கேடும் உடனே ஓடிவிடும், மயங்க வேண்டாம். பாடுவதும் ஆடுவதும் ஒன்றும் வேண்டாம். உன் பக்தி மட்டும் இருந்து விட்டால் பதற வேண்டாம். தேடி வரும் நன்மையெல்லாம் தேட வேண்டாம். திரு முருகனின் துணை இருக்க ஓட வேண்டாம். இந்த பாடல் வேலுமாறல் புத்தகத்தில் நான் பார்த்து படித்ததுங்க. நல்லா இருந்துச்சு, படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் நல்லா இருந்தங்கிட்ட தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன். உண்மைதான், முருகப்பெருமானுடைய திரு அருள் நமக்கு இருக்குது, முருகனுடைய அருள் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். அடுத்தது என்னன்னு சொல்லி ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்காமல் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற செயலில் நம்ம கடமையை சரிவர செய்து முருகப்பெருமானை நாம் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. முருகப்பெருமானின் அருள் இருக்க நம்ம எதற்கும் கலங்க வேண்டாம், பதற வேண்டாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு இந்த பாடல் சொல்லணும், அந்த பாடல் சொல்லணும்னு அருளாளர் நமக்கு நிறைய பாடல்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம தெரிஞ்சால் சொல்லலாம், தெரியல அப்படின்னா ஒரு தவறும் கிடையாதுங்க. தேடி தேடி போய் படிக்கிறது நல்லது தான், கேட்குறது நல்லது தான். இருந்தாலும் எனக்கு கேட்கத்தான் முடியுது, இரண்டாவது எனக்கு மறந்து போகுது, சொல்ல வர மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பற்றி எல்லாம் கவலையே பட வேண்டாமுங்க. முருகா 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 என்று மட்டுமே சொல்லுங்க. முருகா என்ற ஒரு நாமம்
மந்திரங்களுக்கெல்லாம் மந்திரமாக திகழக்கூடிய நாமம் முருகா என்று நம் உள்ளம் உருகி மனம் கரைந்து கண்ணீர் பெருகி முருகனுடைய நாமத்தை சொன்னாலே போதுங்க. கோடி முறை மந்திரம் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும். முருகனுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே வாங்க. வேறு எதுவுமே வேண்டாம். முருகா 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 என்று சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு வேண்டியது அத்தனையும் கிடைக்கும். தெரிந்தவர்கள் பாடலாம், தெரியாதவர்கள் முருகா என்ற ஒரு திருநாமத்தை சொல்லி முருகனை வழிபாடு செய்யலாம். தினமும் கோவிலுக்கு போகணுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்கிறாங்க. தினமும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும். தினம்தோறும் நம்மால் செல்ல முடியல அப்படின்னாலும் முருகப்பெருமானாகட்டும் வேறு எந்த தெய்வமாகட்டும் ஒன்றும் கோபித்து கொள்ள மாட்டாருங்க. நம்ம வீட்டிலையே முருகனுடைய நாமத்தையோ உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தின் நாமத்தையோ சொல்லி வழிபாடு செய்தாலே போதும். ஒரு சிறிய அகல் விளக்கு எடுத்து வைத்து சிறிது எண்ணெய் விட்டு ஒரு தீபம் போட்டு வழிபாடு செய்தாலே போதுங்க. முருகனின் நாமம் இறை நாமம் சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும். நமக்கு அத்தனை விதமான நன்மைகளும் கிடைக்கும். அவங்க அப்படி பூஜை செய்கிறாங்க, இவங்க இப்படி பூஜை செய்கிறாங்க, என்னால் இதெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் எப்படி வழிபாடு செய்தாலும் போதும். உள்ளம் தூய்மையாக இறைவனை வழிபாடு செய்தாலே போதுமானதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.